வெல்கம் டு மித்தோஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம இது கூட என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் கறி மசால் வந்து சேர்த்துருக்காங்க. கரம் மசாலா இப்படி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. கேரட் வந்து சீவி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வேணுன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரஸ்க்கு வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். எங்கிட்ட கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசாலாவை வந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடுபடுத்திக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து இந்த மாதிரி இந்த சோளமாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நினச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ரஸ்கில் வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெயும் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சப்போஸ் ரஸ்க் இல்லைன்னா ப்ரெட்டை வந்து நான் தோசைக்கல்லில் வந்து டோஸ்ட் பண்ணி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தோஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.